எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 11. ஸோ சூப்பராக வந்து 10 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 1லேருந்து நம்ம கூடவே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேலஞ்சில் சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சூப்பராக உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் டைமில் டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சால் நான் உடனே கிளாரிஃபை பண்ணிடுவேன். இல்லை எனக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து தனியாக வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிவ் அப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்செலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய மோட்டிவேட்டடாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு உண்மையாகவே ஆசைப்படுறவங்க வந்து இது வந்து சம்மர் டைம் வேறு, ரொம்ப பெஸ்ட்டான டைமு. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே. இன்றைக்கி வெயிட் லாஸ் பற்றி நம்ம என்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து வாக்கிங் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, வாக்கிங் வந்து எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் சிஸ்டர், 10,000 steps வாக்கிங் பண்ண சொல்கிறீங்க, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஹாப்பியாக வந்து சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி வந்து நான் வந்து 1 hour வாக்கிங் பண்ணேன், இன்றைக்கி வந்து 7,000 steps கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 25 minutes வாக்கிங் பண்ணேன், 45 minutes வாக்கிங் ப்ளஸ் 200 steps ஸ்கிப்பிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்க்கும்போது உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம டயட் கூட சேர்ந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டும் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ சூப்பராக நம்ம வந்து இந்த சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம், நல்லாவே ரிசல்ட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம ரிசல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும், இன்னும் நம்ம அதிகமாக பண்ணலாம், இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், டயட் கூட உங்களால் முடிஞ்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக பண்ணுங்கள், சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். சரி, ஓகே. 10,000 steps வாக்கிங் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா என்ன, அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி டெய்லி 10,000 steps யூஸ்வலாக நிறைய டாக்டர்ஸ் கூட இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸ் கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ வாக்கிங் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களாலையும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டிங்கன்னாவே உங்களால் முடிஞ்சால் டெய்லி 10,000 steps கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உண்மையாகவே அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம ஆல்ரெடி கலோரிஸ் வந்து லோ கலோரியாக ஃபுட் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற பற்றி பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது நானுமே என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்கும்போது அவங்க வந்து எக்ஸசைஸ் கொஞ்சம் நாளைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து சூஸ் பண்ண ஆப்ஷன் தான் வந்து வாக்கிங். ஸோ வந்து நானே ப்ராக்டிக்கலாக அதை வந்து ட்ரை பண்ணி ரிசல்ட் பார்த்ததுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா டயட் நல்லா ஃபாலோ பண்ணேன், ப்ளஸ் டெய்லியுமே 10,000 steps கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் பண்ணும்போது அது வெறுமே டயட் அண்ட் வாக்கிங் வச்சு தான் வந்து நான் ஒரு 21 kgs கிட்ட வெயிட் லாஸ் வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வந்து உண்மையாகவே ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வாக்கிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே 10,000 steps கண்டிப்பாக நடக்க முடியாது. நம்ம எஃபோர்ட் போட்டு நடந்துட்டாலுமே நம்ம பாடி வந்து தாங்காது. அவ்வளோ நாள் ரெஸ்ட்டு கொடுத்து திடீர்னு ரொம்ப ஹெவியாக வந்து நம்ம அதுக்கு வேலை கொடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2,000 steps கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 4,000, அப்புறம் 6,000, ஒரு ஒன் வீக் வரைக்கும் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1 week அப்புறமா 10,000 steps நடக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நடக்கலாம். ஸோ அந்த 10,000 steps வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடந்தால் எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 1.5 மணி நேரம், அதை தாண்டினா 1.25 மணி நேரத்துக்குள்ளே நம்ம 10,000 steps கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம இப்போ 10,000 steps கம்ப்ளீட் பண்ணோம்னா யூஸ்வலாக 400லேருந்து 450 மேக்ஸிமம் 450 கலோரிஸ் வரைக்கும் நம்ம வந்து பேர்ன் பண்ண முடியும். 400 கலோரிஸ் வந்து நார்மல், குறைஞ்சது 400 கலோரிஸ் வந்து நம்ம தாராளமாக பேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1,500 கலோரிஸ் அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 10,000 steps வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும், ரிசல்ட்டு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணும்போதும் வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரேண்டமாக அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிறது,
பிடிச்ச மாதிரி நடக்கிறது, இல்லை பக்கத்தில் யாருன்னா நம்ம கம்பெனிக்கு சேர்த்துட்டு அவங்க கூட பேசிகிட்டே நடக்கிறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100% ரிசல்ட் பார்க்க முடியாது. வாக்கிங் அப்படின்னா அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு போஸ்டர் நல்லா உடம்புலாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு போஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்பீடு எந்த அளவுக்கு எடுத்து வைக்கிறீங்க, ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி வைக்கிறீங்க, ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி சூப்பராக உங்களோட வாக்கிங் வந்து எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சளவு வாக்கிங் போகும்போது இல்லை எனக்கு தனியாக போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் இயர்ஃபோன்ஸ் எதுனா போட்டுட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டே நடந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் ஸ்லோவாகும் நம்ம நடக்கிறது, பேசுகிறதுலேயே நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிரும். ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ முடிஞ்சளவு வந்து தனியாக வாக்கிங் பண்ணுங்கள், அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்? ஸோ வந்து என்னால் 1.25 மணி நேரம் எனக்கு அடுத்த ஸ்டெச்சாக வந்து கிடைக்காது. ஸோ வந்து ஒரே நேரத்தில் 10,000 ஸ்டெப்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ், ஈவினிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரம் கிடைச்சிடும். ஸோ நீங்களும் நல்லா 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பிட்டாக அப்பப்போ தான் டைம் கிடைக்குதுன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த 20 மினிட்ஸ் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக வாக்கிங் பண்ணுங்கள். யூஸ்வலாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம வாக்கிங் நடக்க ஆரம்பித்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து எஃபெக்டிவாக நம்ம உடம்புல கலோரிஸே பேர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ வாக்கிங்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா குறைஞ்சது 20லேருந்து 30 மினிட்ஸ் நடந்தே ஆகணும். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ 10 மினிட்ஸ் நடந்தோம் அப்படின்னா அதனால பெருசாக எந்த பெனிஃபிட் இருக்க போகிறது இல்லை. டைஜஷனுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஸோ குறைஞ்சது 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கலோரிஸ் வந்து பேர்ன் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வாக்கிங் பண்ணும்போது இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீங்கள் வெறுமனே வாக்கிங் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே என்னால் வந்து வெளியில் போக முடியாது, பக்கத்தில் பார்க்கோ இல்லை ஸ்ட்ரீட்லேயோ போய் என்னால் வாக்கிங் பண்ண முடியாது, எனக்கு வெளியில் போகிற ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க இருக்காங்க. இப்போ நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 6 மந்த்ஸ் பாப்பா இருந்தாங்க. ஸோ அவங்க நான் தான் டே டைமில் நான் தான் தனியாக தான் பார்த்துப்பேன். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அப்போ நம்ம இருக்கிற இடத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீட்லேயே வந்துட்டு டிவி போட்டு விட்டுட்டு ஒன்ஸ் சீரியல் பார்த்துட்டே நடக்கிறது. ஓகே நான் தனியாக தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஒன்று குழந்தை தூங்கும்போது உங்களுக்கு ரூம்லேயே நடங்க, இல்லை பால்கனி இருக்குன்னா பால்கனியில் நடங்க, டெரஸில் நடங்க. ஈவினிங் டைமில் நைட்டு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மாடியில் போயிட்டு நல்லா எஃபெக்டிவான வாக்கிங் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்டெப்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் போதும், அதுலேயே நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால் வாக்கிங்னு பெருசாக வந்து பண்ண முடியல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணாமல் நம்ம வந்து வெயிட் கெயின் ஆக ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இருக்கிற இடத்த நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டே டைமில் கண்டிப்பாக மாடிக்கு போக முடியாது. ஸோ வந்து ஈவினிங் டைம் நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைமில் வந்து முடிஞ்சளவு வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸில் வந்து வாக்கிங் போங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரூமில் நல்லா வாக்கிங் பண்ணுவேங்க. ஸோ எனக்கு குழந்தை தூங்கிட்டா எனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா வாக்கிங் பண்ணிகிட்டே தான் அந்த வேலையை பண்ணுவேன். நான் இப்போ யூடியூப் வந்து டெய்லி வீடியோஸ் எடுக்கிறேன்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், டைமே இருக்காது. என்ன பண்ணுவேன்னா வீடியோ எடுத்துகிட்டு மொபைலே எடிட் பண்ணுவேன், இயர்ஃபோன் போட்டு வாக்கிங் பண்ணிகிட்டே எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். டைம் வந்து தனியாக இது இதுக்குன்னு வந்து டெய்லி வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம யோசித்த மாதிரி நம்ம பிளான் பண்ண மாதிரி இருக்காது. சம் டேஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நம்ம வீட்டில் நமக்கே ஹெல்த் இஷ்யூஸ் வரல, இல்லை நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த டேஸ் இருக்காது. ஸோ அந்த டேஸில் கிடைக்கிற டைமை வந்து நம்ம தான் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து டைம் இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒரு விஷயத்தை தள்ளி வைங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், ரிசல்ட் பார்க்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா டைம் வந்து நீங்கள் தான் இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் டைம் இல்லைன்றதே சொல்லாதீங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாக்கிங் டைமும் சரி வாக்கிங் ஸ்பீடு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து பாருங்கள். இப்போ நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் டெய்லி பண்ணுற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச சஜஷன் வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நேத்தி கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி சிஸ்டர், நான் வந்து இப்போது 39 இயர்ஸ் என்னோட ஏஜ். ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி நானும் வெயிட் லாஸ் வந்து பண்ணேன். 87 கேஜிலேருந்து 75 கேஜி வரைக்கும் வந்தேன். ஸோ வந்து என்னை புதுசாக பார்க்குறவங்க என்ன இவ்வளோ வெயிட் கம்மியாயிடுச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அப்போ பண்ண மாதிரி எனக்கு இல்லை. இப்போ வந்து டயட் பண்ணுறதுக்கோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்கே இருந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் விடும்போது திருப்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு 10-15 டேஸ்க்கு கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறம் தாராளமாக உங்களாலே முடியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு இவ்வளோ நாள் ரெஸ்ட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகும். ஒரு 10-15 டேஸ் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தாராளமாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ கரெக்டு தான். இப்போ வந்து வெயிட் கெயின்ன்றது பார்த்தோம் அப்படின்னா 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ நடந்திருக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் கெயின் ஆகியிருப்போம். ஸோ நம்மளை அப்படியே பார்த்துருப்பாங்க. நம்மளை வெயிட் லாஸ்ன்றது நம்ம எஃபோர்ட் போட்டோம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காட்டிட முடியும். ஸோ அதனால நம்மளை புதுசாக பார்க்குறவங்க என்னாச்சு இப்படி வெயிட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறது ரொம்ப நார்மல் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எப்படி இருந்தால் ஹெல்த்தியாக இருப்பீங்க, நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நோக்கி போங்க. ஸோ நடுவில் வர கமெண்ட்ஸு எதையுமே வந்து பெருசாக வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோம், நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பண்ணுற விஷயங்களில் நீங்கள் வந்து கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க. சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சிஸ்டர். ஸோ கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு 15-20 டேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு அது பழகிடும். நீங்களும் ஈஸியாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். டிமோட்டிவேட் ஆகாதீங்க. சூப்பராக பண்ணுங்கள். செம்மையாக வந்து ரிசல்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி டேக்கான டிஸ்கஷன்லாம் முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தோன்னா இன்றைக்கி சண்டே வந்து நிறைய பேருக்கு சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். டயட் பண்ண முடியறதுனால நம்ம சீட் டே வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக சீட் பண்ணாதீங்க. ஸோ சீட் டேலையும் ஒரு அளவுகள் வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணது வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிராமல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபுட்டு வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து ரிசல்ட் பாருங்கள். சீட் டேவும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஓவராக ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்து அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு கிரேவிங்ஸ்க்காக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ குவான்டிட்டி பார்த்து எடுத்துகிட்டு உங்களோட சண்டேவை வந்து ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு உங்களால் முடிஞ்சளவு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. நல்லா எல்லோரும் குக் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சதையும் அளவோடு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ நான் நேற்று என்னென்னலாம் ஃபுட்லாம் சாப்பிட்டேன் அப்படின்ற வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கிச்சடி, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ராகி கிச்சடி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் ஜூஸ் எடுத்துக்கல, வெறும் ஜீரோ வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து 5 பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப மைல்டாக தான் லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். மார்னிங் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக சாப்பிட்டதுனால லஞ்ச் வந்து மைல்டாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து கோதுமை தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அண்ட் வேர்க்கடலை சட்னி. ஸோ யூஸ்வலாக டின்னர் வந்து கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு தோசை இல்லை ரொம்ப பசியுதுன்னா 2 தோசை. சைட் டிஷ் வந்து நிறையா வச்சு எடுத்துக்கோங்க.